இறுதியாக இந்த நிகழ்களை பார்க்கிற போது யார் இறுதியாக ஓங்கியிருக்கிறது என்றால் முதலிலே ஈரானுடைய கை ஓங்கித்தான் இருக்கிறது. எல்லாமே இருக்கு, அவர்கள்ட்ட இல்லாம இல்லை. ஆனால் அவர்கள் இன்னைக்கு நிலை பெற்று அந்த கிரானைட் மலைக்குள் எந்த குண்டு போட்டாலும் உள்ளே இறங்காது. 60 மீட்டர் வேணா போகலாம், அதற்கு கீழ் போக வாய்ப்பே இல்லை. இது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். யாருக்கு? நிறைய 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 குறைந்த தூர நீண்ட தூர தாக்குதலுக்கு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. படைகளும் இருக்கு. படைகள் அவங்கள்ட்ட 4 படை இருக்கு. ஆக 2 நாடுகளையும் பார்க்கின்ற போது அவர்களின் பலம் என்ன, இவர்களின் பலம் என்ன, அவர்களின் பலவீனம் என்ன, இவர்களின் பலவீனம். இதுல ஈரானை எந்த நிலையிலும் சீனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் தோல்வி அடைய விட மாட்டாங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சர்வதேச பகுப்பாய்வாளர் சுஃபியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாண்டிமீனா. யார் கை ஓங்கி இருக்குன்னு எடுத்துக்கலாம் சார்? இது நல்ல ஒரு கேள்வி. இப்ப இந்த நிகழ்களை பார்க்கிற போது யார் இறுதியாக ஓங்கி இருக்கிறது என்றால் முதலிலே ஈரானுடைய கை ஓங்கித்தான் இருக்கிறது. அமெரிக்காவுடைய இராணுவத்தை நாம் குறை சொல்வதோ அவருடைய தகுதியை பற்றி குறைத்து மதிப்பிடுவதோ எப்போதும் எனக்கு இல்லை. ஏனால் உலகத்தில் வலிமையான இராணுவம் 1000 பில்லியன்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்களை போன்று F-Series, F-15, F-16 போன்ற ஏர் ஸ்டேக் யாரும் கிடையாது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு யார்ட்டையும் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், மின்காந்த அலைகள் அவர்களை போன்று யாரிடம் கிடையாது. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம் யார்கிட்டையுமே இல்லை. அவ்வளவு பெரிய மிலிட்ரி, அவ்வளவு பெரிய போர் கடற்படை தளங்கள், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் கார்னிவில்சன், யுஎஸ்எஸ் ஆஃப் ட்ரூமன், யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, இப்படி எல்லாமே இருக்கு. அவர்கள்ட்ட இல்லாம இல்லை. ஆனால் அவர்கள் இன்னைக்கு நிலை குறைந்து போய்விட்டார்கள். எப்படி என்று கேட்டால் அதற்கு மூல காரணம் மலைகளுக்கு கீழ் குடைந்து வைத்திருக்கிறார்கள். நான் அதை சொன்னா என்னவே தெரியவில்லை. அமெரிக்காவிடத்தில் இருக்கக்கூடிய குண்டு போட ஆயுதங்கள் B2 பாம்பர், GBU, அது 60 அடிக்குத்தான் போட முடியும். நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் குண்டு போடுவது 500 அடிகளுக்கு கீழ் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். யார்? ஈரான். 500 அடிகளுக்கு கீழ் விமானத்தை வைத்திருக்கிறார்கள். 500 அடிக்கு மலைகளுக்கு கீழ் மிசைல் சிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குண்டு போடமே 60 மீட்டருக்கு மேல போகாது. அவங்க நேற்று கூட சில காணொலிகளை நான் பார்த்தேன். பூமிக்குள்ள இருந்து மேற்பரப்பு கொண்டு வர்றாங்க. மொபைல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி ஏவுகணை தளத்தை மேலே கொண்டு வந்து ஏவுகணைகளை வீசிவிட்டு கீழே போய்விடுது. அந்த மலைகளை பற்றி நேற்று செய்தி வந்திருக்கிறது. அது ஒரு கிரானைட் மலை. அந்த கிரானைட் மலைக்குள் எந்த குண்டு போட்டாலும் உள்ளே இறக்காது. 60 மீட்டர் வேணா போகலாம், அதற்கு கீழ் போக வாய்ப்பே இல்லை. இது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். யாருக்கு? ஈரானுக்கு பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய வித்தியாசம், நான் சொன்ன மலை கீழில் அமெரிக்காவுடைய ராட்சச குண்டுகள் பாதிக்கவில்லை. இரண்டாவது, இந்த போரில் சீனா வழியாக 3D காணொளியின் மூலம் வரையப்பட்ட ஏராளமான விமானங்கள், டேங்கர்களை தான் குண்டு போட்டு தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான டேங்கர்கள், விமானங்கள், மிசைல் சிட்டி எல்லாமே மலைகளுக்கு கீழே இருக்கு. அப்புறம் அவங்க அந்த ஆயுத சேகரிப்பு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 47-50 ஆண்டுகள். அதுல ஒரு 40 ஆண்டுகள் அவர்கள்ட்ட மலை குவியல் அளவிற்கான சிறிய பெரிய ஆயுதங்கள். உதாரணத்திற்கு ஃபத்தா 2, ஃபத்தா 1, சிஜில் 1, சிஜில் 2, கொர்ரம்சோர், கைபர் ஷெகான், அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கஹர், கதிர், இப்படி நிறைய 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 குறைந்த தூர நீண்ட தூர தாக்குதலுக்கு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. படைகளும் இருக்கு. படைகள் அவங்கள்ட்ட 4 படை இருக்கு. என்னன்னா, ஒண்ணு IRGC,
இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன் ஃபோர்ஸ், இரண்டாவது படை அந்த நாட்டுடைய தேசிய ராணுவம், மூன்றாவது பசி அப்படிங்கிற ஒரு படை, மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் குரூப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராக்சி ஹிஸ்புல்லா இருக்கு. அத மாதிரி இங்க ஹத்தாபி ஹிஸ்புல்லா இருக்காங்க. எங்க? ஈராக்ல. அத மாதிரி ஏமன்ல உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அமெரிக்காவின் 1700 குண்டுகளை போட்டு காலி செய்ய முடியாமல் சமாதானத்தோடு வந்திருக்கக்கூடிய ஹவுதிகள் இருக்கிறார்கள். அமெரிக்கா எங்கேயும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஆனால் நீண்ட காலமாக தாக்கு பிடித்திருக்கிறார்கள். இடையில் ஓடித்தான் வந்திருக்கிறார்கள். கடைசி உதாரணத்தை ஆப்கானிஸ்தான்ல சொல்லியிருக்கலாம். ஒசாமா பின் லேடனை பிடிக்க போனார்கள். 18 வருஷம் கழிச்சு ஆட்சி தாலிபான்கள் கையிலே கொடுத்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆக அமெரிக்காவுக்கு இருக்கிற பலம் மேலிருந்து குண்டு போடுவது, பலவீனம் கீழே அவர்களால் இறங்க முடியாது. கீழே இறங்கினால் புற்றீசல்களாக உலகம் முழுவதும் இருக்கும் ஜிஹாதிகள் அங்கே விடுவார்கள். அவர்களுக்கு உயிரை பத்தி பயமே இல்லை. அமெரிக்கா யோசிப்பதற்கு காரணம் இதுதான். ஆக 2 நாடுகளையும் பார்க்கின்ற போது அவர்களின் பலம் என்ன, இவர்களின் பலம் என்ன, அவர்களின் பலவீனம் என்ன, இவர்களின் பலவீனம் என்ன. ஆனா பங்கர் பஸ்டர் வச்சு தாக்கும் போது பதுங்கு குழிகளுக்கு கீழே போய் தாக்கும்னு சொல்றாங்களே சார். அதோடைய மொத்தமே வெறும் 60 மீட்டர் தான். ஆனால் இவர்களில் நான் சொல்லக்கூடிய மலைகள் இருக்கு பாருங்க. ஈரான் இயற்கையாகவே மிகப்பெரிய அளவிலான ஒரு ஜியோகிராபிக்கல் சூழியல். அவர்களுக்கு மலையும் சார்ந்த பகுதி, காடுகளும் சார்ந்த பகுதி, அப்புறம் பாலை வனங்கள் சார்ந்த பகுதி, அதுக்கப்புறம் கடல் சார்ந்த பகுதி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனாலதான் அவங்க எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அதனால இவங்களுடைய செய்மதி படங்கள் இருக்கு பாருங்க, சேட்டிலைட், இது எதையுமே சரியான முறையில் துல்லியமான அடையாளம் காணாமல் திணறுகிறது. இதுதான் முக்கியம். அமெரிக்க அதிபர் இதுவரைக்கும் செயல்ல இல்லை, எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். இப்போது எலைட் ஃபோர்ஸை இறக்க போறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுல? ஹெர்மூஸ்ல. அதுல மொத்தம் 5000 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆபரேஷனை மேட் பண்ண போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யார் வெற்றி பெற்றால் யார் தோல்வி இழந்தாரை விட ஒரு சமநிலையான விவகாரம் போயிருக்கிறது. இதுல ஈரானை எந்த நிலையிலும் சீனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் தோல்வி அடைய விட மாட்டார்கள். இப்ப வடகொரியா அதிபர் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அது ஈரானுக்கு உதவிகரம் நீட்டுறதுக்காகவா? அது ஏற்கனவே ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் பெரிய தொழில்நுட்பம் இருக்கிறது. இப்ப இந்த கெர்ரம் ஷோர், கைபர் ஷகான் இவற்றில் எல்லாம் வடகொரியாவின் தொழில்நுட்பங்கள் தான். வடகொரியா இப்பொழுது இந்த நேரத்தில் ஒரு 10 பாலிஸ்டிக் மிசைலை அவர்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னால் அமெரிக்காவுக்கு வயிற்றுப்போக்கு மாத்திரை கொடுக்கிறார்கள். நீ அங்கே தாக்கி கொண்டுதான் நான் உள்நாட்டை தாக்கி விடுவேன் என்று அமெரிக்காவுக்கு இப்பொழுது அச்சநிலை காணப்படுகிறது. காரணம், கொரியாவிலிருந்து இங்கே தாக்குவதற்கு அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை. கிட்டத்தட்ட 4 தாட் சிஸ்டத்தை அளித்திருக்கிறார்கள். மொத்தம் 8ல 4, 11க்கு மேல ரேடார் சிஸ்டம் அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு ரேடார் மட்டும் 9000 கோடிக்கு ஆரம்பிச்சா அதை அழிச்சிட்டாங்க. எங்க? அல் உதீது தளத்துல, கத்தர்ல. இப்போ அதனால இவர்கள்ட்ட ஆயுதங்கள் இல்லை. ஏற்கனவே ஆயுதங்கள் இல்லை என்பதுதான் அமெரிக்காவுடைய முக்கூட்டு படையினுடைய தலைவர் டேவிட் கெயின் சொல்லியிருந்ததை நான் சொல்லியிருந்தேன். இப்ப அது ப்ரூவ் ஆகுது. இப்ப இவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை. அதனால என்ன பண்ணிருக்காங்க, கொரியாவிலிருந்து தளத்திலிருந்து ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள். கொரியாவுக்கு பக்கத்தில் தான், தென்கொரியாவுக்கு பக்கத்தில் தான் வடகொரியா இருக்கிறது. தென்கொரியாவுக்கு பக்கத்தில் தான் ஜப்பான் இருக்கிறது. இப்ப இவர்கள் 2 பக்கமும் எதிரிகள். ஒருவர் சீனா, மற்றொன்று வடகொரியா. இந்த நேரத்தில் வடகொரியா ஒட்டுமொத்த பிராந்திய திரட்டல். அதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இங்க பார், நீ அங்க தாக்குனா நான் இங்க தாக்குவேன், ஏதோ ஒரு செய்தி சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் பெஞ்சமின் நித்தானியாகு என்கின்ற ஒரு மனிதனுடைய பேராசை அவரை களத்தில் இழுத்து கொண்டு விட்டது. அவர் வெற்றி பெற்று விட்டார். இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டது. எப்படி என்றால் அமெரிக்காவை களத்தில் இழுத்து கொண்டு விட்டது. அதில் அவர் வெற்றி. யூதர்களுக்கு நேசக்கரகமாகவே இருந்து தனது நாட்டில் அமெரிக்க செனட்லயோ ரிபப்ளிக்லயோ அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்திலேயோ அமெரிக்காவுடைய மிலிட்டரி டிஃபென்ஸ் செக்ரட்டரி எதுவும் ஆலோசனை நடத்தாமல் தானடித்த மூப்பாக நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அவர் இவ்வளவு சிக்கப்பட்டு கொண்டு வருவது நினைக்கவில்லை. ஏதோ ஒரு 2 நாள் 5 நாள் முடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கு 5 வருஷம் ஆனாலும் நாங்கள் வரப்போவதில்லை என பக்கர் கலிபாப் அறிவித்திருக்கிறார். இரத்த ஆறு ஓடும் என்று. அப்புறம் நேற்று அப்பாஸ் அராக்சி போன்றவர்கள், அலி லாரிஜானி போன்றவர்கள், இப்படி எல்லோருமே அவர்களுக்கு பெசஸ்கியான் போன்றவர்கள் ஒரு பாசிட்டிவான கருத்துக்கள் வருகின்ற போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோல்வி அடைந்தார்கள் என்று சொல்வதை விட பெரிய அமெரிக்கா அந்த தேசத்தை விட ஒரு சின்ன தேசமாக பார்க்கப்பட்ட ஈரான்
போர் நிற்கின்ற போது மத்திய கிழக்கு மட்டுமல்ல, உலக ஒழுங்கு அமைப்புகளை ஒரு மாற்றமான செய்தியை சொல்ல போகிறது என்று மட்டும் இன்றைக்கு நான் சொல்றேன். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.